பெரியமா போங்க பெரியமா, நம்ம எப்பவுமே பாட்டி வீட்டுக்கு போறது தானே. டூர் இந்த டைம் வித்தியாசமா எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க, நாங்க கண்டிப்பா போகத்தான் போறோம். என்னடா இது என்கிட்ட கேட்காமையே முடிவை சொல்லியிருக்கீங்க? ஆளுக்கு 10,000னா 30,000 வருது. உங்க உண்டியல்ல இருந்தா எடுத்துட்டு போங்க. நான்லாம் பணம் 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். 10,000 ரூபாய் கொடுக்கணுமாமில்ல? டே சிண்டோ, அதான் பாட்டி நம்ம பணம் கொடுத்து உண்டியல்ல போட்டு வச்சிருக்கோமே, அதை எல்லாத்தையும் எடுத்தா வந்துரும். இருங்க முதல்ல சூட்கேஸ் எடு. வண்டி அப்படியே அந்த பிரவுன் கலர் சூட்கேஸ் எடு, அதுதான் என்னோட சூட்கேஸ். அதுல நான் பேக் பண்ணணும். ஐயோ பெரியமா, என் தலை மேல ஏதோ விழுகுது. டே பயந்தாங்கோலி, பள்ளி தாண்டா விழுந்திருக்கு, எந்திரிச்சு பாருடா. என்னது பள்ளி தலை மேல விழுந்திருக்கா? டே சிண்டு, பள்ளி எப்படிடா விழுந்துச்சு? ஐயோ பெரியமா, பண்டி அண்ணா சூட்கேஸ் எடுத்தாருல்ல, சூட்கேஸ்க்கு மேல இருந்து விழுந்துருச்சு பெரியமா. இதுக்கு ஏன் பெரியமா டென்ஷன் ஆகுறீங்க? டே சிண்டு, சொன்னா கேளுடா. தலை மேல பள்ளி விழுந்தா அபசகுணம்னு சொல்லுவாங்கடா. எனக்கு என்னமோ நீங்க டூருக்கு போகாம இருக்கிறதா நல்லதுன்னு தோணுதுடா. அம்மா எந்த காலத்துலமா இருக்கீங்க? பள்ளி விழுகுது, தவளை விழுகுது, அது இதுன்னு. டே சிண்டு, ஷர்ட் எல்லாம் எடுக்கிறேன், நீ எடுத்து வச்சுட்டு சொல்லு. அதுக்கப்புறமா நானும் பப்ளுவும் எடுத்து வச்சுக்கிறோம். பெரியமா என்னோட ஷர்ட் பேண்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பெரியமா. உங்க பெட்ஷீட் தலகாணி எல்லாம் கொடுங்க பெரியமா. அப்படியே ஒரு டவல் ஒண்ணு கொடுங்க. டே சிண்டு, எதுக்கு இப்ப எங்க அம்மாவோட பெட்ஷீட் தலகாணி துண்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? வண்டி அண்ணா போங்கண்ணா நீங்க. நான் எப்பவுமே பெரியமா பக்கத்துல தானே படுப்பேன், அதனால பெரியமா ஞாபகமா இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டூர்ல வந்து இதைத்தான் யூஸ் பண்ண போறேன். டே சிண்டு, என்னடா இது? நான் இல்லாம நீ 10 நாள் இருந்துக்குவியா? சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் வண்டி அண்ணா. ஒரு வாட்டர் பாட்டில், அங்கிருந்து வெளியில போனோம்னா தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு வேணும். அதுக்கப்புறமா டேப் ரெக்கார்டர் பாட்டு கேட்கறக்கு, அதுக்கப்புறமா சீப்பு தலை சீவருக்கு. அவ்வளவுதான்ண்ணா, என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. பெரியமா, நான் 10 நாள் இல்லாம இருந்துக்குவீங்கல்ல? டே பப்ளு, இங்க பாரு, நான் புதுசா வாங்கின ஷூ எடுத்து சூட்கேஸ்குள்ள வைக்க போறேன்டா. அங்க போய் ஒரே செருப்பு போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறமா டவ் ஷாம்பூ சோப்பு, அவ்வளவுதான்டா. என்னோட பேக்கிங் முடிஞ்சிருச்சு. சூட்கேஸை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நானும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு ஷூ எடுத்துக்கிறேன். அப்புறம் அம்மா எனக்கும் ஒரு சோப்பு ஷாம்பு எல்லாம் வச்சுட்டீங்களா? ஒரு பைனாகுலர் ஒன்று வேணும்னு நினைச்சிருந்தேன். அங்க போய் நிறைய இடத்துக்கு போறோம்ல, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பப்ளு அண்ணா சீக்கிரமா எடுத்து வைங்க, நான் க்ளோஸ் பண்ணலாம். டேய் போய் அந்த உண்டியல் எல்லாம் எடுத்துட்டு வாடா. ஃபர்ஸ்ட் நான் என்னோட உண்டியல்ல எவ்வளவு இருக்குன்னு பாக்குறேன். கண்டிப்பா 10,000 ரூபாய்க்கு மேல நிறைய தான் இருக்கும். அண்ணா நல்லா வேகமா குளுக்குங்க, நான் பணமே வர மாட்டேங்குது. என்னன்னா இது 50 ரூபாய் நோட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்பதான் 2,000 ரூபாய் நோட் எல்லாம் வருது. 2,000 4,000 6,000 8,000 10,000. என்னது இது? மீதி கம்மியா தான் இருக்கு செலவுக்கு. டே சிண்டு, என்னடா உண்டியல் இது? இந்த உண்டியலா இத்தனை நாள் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்த? அண்ணா இதுதானா என்னோட பெப்பா பிக் உண்டியல். என்னோட பெப்பா பிக் உண்டியல்ல பாட்டி கொடுத்த பணம் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கலாம்னு நினைச்சேன். இப்ப இந்த டூர்ல வந்து ஜாலியா செலவு பண்ண போறேன். உள்ள எப்படியும் 20,000 ரூபாய் இருக்கும். 10,000 ரூபாய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு மீதி 10,000 ரூபாய் நான் நல்ல செலவுக்கு வச்சுக்குவேண்ணா. ஐயோ என்னது இது? இவ்வளோ பணம் தான் இருக்கா? பப்ளு அண்ணா, பண்டி அண்ணா கிட்ட 11,000 ரூபாய் தான் இருக்கு. என்கிட்ட ஜஸ்ட் 14,000 தான் இருக்கு. உங்ககிட்டயாவது நிறைய இருக்கான்னு செக் பண்ணுங்க. இருங்க எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றேன். ஆளுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல மீதி இருக்கிறது எல்லாத்தையும் செலவுக்கு வச்சுக்கலாம். இதுல எவ்வளவு இருக்கு? மொத்தமா 12 தான் இருக்கு. ஏண்டா 10 நாளைக்கு டூர் போறீங்களே, உங்க ஸ்கூல்ல தங்கறக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா? பெரியமா எங்க மேம் சொன்னாங்க எல்லாமே சூப்பரா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க பெரியமா. எங்க ஸ்கூல்ல நிறைய பேர் வர்றாங்க. ஓ, நிறைய பேர் வர்றாங்களா? அப்படின்னா ஜாக்கிரதையா இருங்கடா, எங்கேயாவது தொலைஞ்சு போயிடாதீங்க. அம்மா என்னம்மா நீங்க பயந்துட்டே இருக்கீங்க? எங்க கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்கம்மா. நாங்க எல்லாரும் ஒன்னாதாமா இருப்போம். நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதீங்க. காலையில நாங்க எல்லாரும் 5 மணிக்கே கிளம்பணும். சரி வாங்கடா போய் படுக்கலாம். பெரியமா என்கிட்ட மொத்தமா 14,000 தான் இருக்கு. 10,000 கொடுத்துட்டோம்னா மீதி 4,000 தான் இருக்கும். இன்னும் ஒரு 6,000 கொடுங்க பெரியமா. டே சிண்டு, அதான் தங்கறக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் உங்க ஸ்கூல்லயே அரேஞ்ச் பண்ணிடுவாங்களே, உனக்கு எதுக்குடா தனியா பணம் எல்லாம் வச்சிருந்தா ரிஸ்க்குடா. பெரியமா என் ஃப்ரெண்டு ராகுல் இப்பதான் போன் பண்ணான். அவன் டெய்லி 1000 ரூபாய் செலவு கொண்டு வர்றான். 10 நாளைக்கு 10,000 ரூபாய் கொண்டு வர்றான் பெரியமா. நீங்க எனக்கு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுங்க பெரியமா, ப்ளீஸ் பெரியமா. அது சரி, நீ சின்ன பையனாச்சே, உனக்கு ஏதாவது சாப்பாடுக்கு வாங்கணும்னு தோணும். சரிடா, நான் உனக்கு பணம் தரேன். அவங்க 2 பேர்த்துக்கிட்ட சொல்லிடாத சரியா? சொன்னா அவனுங்களும் கேட்பானுங்க, இல்லாட்டி என்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. ஜாக்கிரதையா வச்சு செலவு பண்ணணும். சரி பெரியமா, நான் உங்களுக்கு டெய்லி போன் பண்ணுவேன். உங்களுக்கு வரும்போது நான் ஏதாவது சூப்பரா வாங்கிட்டு வரேன். டே சிண்டு, இப்படி தூங்கிட்டே இருந்தீனா நம்மளை விட்டுட்டு டூருக்கு போயிருவாங்கடா. எந்திரிடா முதல்ல. என்னது இது? வெடிஞ்சு வெடியாமலும் இந்த பசங்க சண்டை போட்டுக்கிறானுங்க. இந்நேரத்துல எந்திரிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இன்னும் வெடியவே இல்ல போல இருக்கு. டேய் என்னடா இது? 3 பேரும் ரெடியா இப்படி கிளம்பி நின்னுட்டு இருக்கீங்க. மணி 5 தான்டா ஆச்சு.
பெரியமா நாங்க தான் சொன்னோம் இல்ல பெரியமா 6 மணிக்கு ஸ்கூல்ல இருக்க சொல்லிருக்காங்க. இப்ப மணி 5 ஆச்சு. நாங்க இப்ப கிளம்புனாதான் 6 மணிக்கு போக முடியும். ஆமாமா, நான் ரிக்ஷா அங்கிளுக்கு நைட்டே போன் பண்ணிட்டேன். அவர் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரே எங்க 3 பேத்து கொண்டு போய் விட்டுருவாரு. டேய் சிண்டு, நீ வாடா ரிக்ஷா அங்கிள். ஐயோ அம்மா. டேய் பண்டி, என்னடா இது தடுக்கி விட்டு இப்படி அம்மா விழுந்து? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. டேய் பண்டி, நேத்து என்னடானா அவன் தலை மேல பள்ளி விழுகுது, இன்னைக்கு என்னடானா நீ போற நேரத்துல இப்படி தடுக்கி விட்டு விழுகுற. எனக்கு என்னமோ அபசகனமா படுதுடா. நீங்க எங்க கூட்டிட்டு போக சொன்னாலும் நான் கூட்டிட்டு போறேன். டூருக்கு போகாதீங்கடா. அம்மா என்னம்மா நீங்க, நான் வேகமா போனதுல தடுக்கி விட்டு விழுந்துட்டேன். இதுக்கு போய் சென்டிமெண்ட் பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 3 பேரும் டெய்லி உங்ககிட்ட 3 தடவை பேசுறோம், ஓகேவா? டா ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கேயும் தனியா போக கூடாது. யாராவது சாப்பிட்ற கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது. உங்க மிஸ்ஸு கையை பிடிச்சிட்டே இருக்கணும். எனக்கு டெய்லி காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை ஃபோன் பேசணும். சண்டை போட்டுக்க கூடாது முக்கியமா. அம்மா நாங்க சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம்மா. டேய் மறக்காம சிண்டுவை நல்லா பாத்துக்கோங்கடா. என்னது இது 6 மணிக்கு வர சொன்னோம், மணி 6 ஆக போகுது. இன்னும் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. மேம், நம்ம பசங்க எக்ஸாம் அது இதுன்னு சொன்னாதான் லேட்டாக வருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி எல்லாரும் கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்னு பாருங்க. நீங்கள் வேற ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்க மேடம். தேங்க் காட், நல்ல வேளை. ரொம்ப லேட்டா இருக்குமோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஐயோ அம்மா, நல்லபடியா 6 மணிக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. எங்க இந்த பண்டி, பப்ளு, சிண்டு 3 பேர்த்தையும் காணோம். ஏ லில்லி, இவங்க நேத்து தானே நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தாங்க. அதுக்குள்ள இன்னைக்கு டூருக்கு வந்திருக்காங்க. பண்டி அண்ணா, யாருண்ணா இவங்க? ஏ நான்சி, இங்க பாத்தியா? நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு டூருக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? நல்ல வேலை, நாங்க எங்க அம்மா பேச்ச கேட்டு வராம இருந்திருந்தோம். நாங்க தான் மிஸ் பண்ணிருப்போம். இந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அந்த பக்கம் எவ்வளவு பேர் நிக்கிறாங்கன்னு பாரு. நம்ம மொத்த ஸ்கூலும் டூர் போக போறோம். செம்ம ஜாலியா இருக்க போகுது. நான்சி பாத்தியா? நேத்து தானே இவங்க 5 பேரும் புதுசா ஸ்கூல்ல வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கே டூருக்கு வந்துட்டாங்க நான்சி. ஆமா பண்டி, அவங்க யூனிஃபார்ம் கூட போடாம கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க. தொலைஞ்சு போயிட மாட்டாங்களா? நேத்து தானே நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு புதுசா வந்து சேர்ந்தீங்க. ஆமா, டூருக்கு யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க. லக்கேஜ் எங்க? நாங்க நேத்து தான் ஜாயின் பண்ணதால எங்க கிட்ட யூனிஃபார்ம் இல்ல. எங்க லக்கேஜ் எல்லாம் பின்னாடி எங்க மாம் அண்ட் டாட் எடுத்துட்டு வராங்க. டேய் சிண்டு, என்னடா இது? இவ்ளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு. இன்னும் மேம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம போய் மேம கூப்பிட்டு வரலாமா? பண்டி அண்ணா, மேம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் மணி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பஸ்ல ஏத்துவன்னு சொன்னாங்கண்ணா. டேய் சிண்டு, என்னடா இது? வீட்ல இருந்தே பணம் எடுத்துட்டு வராம இங்க கொண்டு வந்து உண்டியல ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்லனா, நம்ம கிட்ட காமிக்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க. கைஸ், இங்க பாத்தீங்களா? என்னோட உண்டியல் நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வருஷம் ஃபுல்லா நான் சேவ் பண்ணது எல்லாத்தையுமே இந்த ட்ரிப்ல ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன் கைஸ். டேய் சிண்டு, எனக்கு தெரிஞ்சு உள்ள 10,000க்கு கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இவங்க டூர் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா. அண்ணா, அவங்க உண்டியல் சைஸ பார்த்தாலே உள்ள பெரிய பணம் இருக்குன்னு தோணுதுண்ணா. நீங்க பேசாம இருங்க. அங்க பாருங்க உண்டியல் எப்படி இருக்குன்னு. ஐயோ அண்ணா, என்னண்ணா இது? உள்ள கட்டுக்கட்டா பணம் வச்சிருக்காங்க. ஓ மை காட், நான் நினைச்ச அளவுக்கு அமௌண்ட் இருக்காது போல இருக்கு. இந்த ட்ரிப்ல நான் எப்படி என்ஜாய் பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய் ஐஷோ, என்னது இது? இவ்ளோ பணம் கொண்டு வந்திருக்க? 10,000 ரூபாய் தானே கொண்டு வர சொன்னாங்க. இதுல பார்த்தா நிறைய பணம் இருக்க மாதிரி தெரியுது. தட்ஸ் ரைட். ஒரு நாளைக்கு 10,000